சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி வீட்டில் 25க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் நேற்று இரவு திடீர் ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் இரட்டை இலை சின்னத்தை மீட்பது குறித்தும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. பிளவுபட்ட இரு அணிகளையும் இணைத்து மீண்டும் ஒன்றிணைந்த அதிமுகவாக செயல்படுவது குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. 2 மணி நேரம் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நிதி அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கட்சியை வலிமைப்படுத்தி ஒற்றுமையாக செயல்படுவது குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையத்திலே அது பத்திரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த அஃபிடவிட் இன்றைக்கு கடைசி தேதி 8 வாரம் டைம் கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு கடைசி தேதின்றதுனால அதை ரிவ்யூ பண்ணி அதை சப்மிட் பண்ணுறதுக்கு அது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் இங்கே. அதே போன்று மாலை மக்களவை துணை சபாநாயகர் அவர்கள் சொன்னது போல ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள், இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்து. அந்த கருத்து வரவேற்கப்படக்கூடிய வெல்கம் ஒரு கருத்து தான், வரவேற்கப்படக்கூடிய ஒரு கருத்து தான். எனவே அந்த கருத்தினை ஒட்டி ஒரு மொடாலிட்டிஸ் கழகத்தை வலிமைப்படுத்தி மேலும் ஒற்றுமையாக கழகம் வழிநடத்தப்பட வேண்டும் என்கின்ற வகையிலே எப்படி எல்லாம் செயல்பட வேண்டும் என்கின்ற வகையிலே ஒரு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு முடிவெடுக்கும். பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சசிகலா ராஜினாமா என்று வெளியான தகவல் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது ஜெயக்குமார் அதனை மறுத்தார். முக்கியமான கோரிக்கை சசிகலா குடும்பம் இந்த கட்சியை இருக்கக்கூடாது. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அந்த கருத்தை ஏற்கிறீங்களா? ஒரு கருத்தொற்றுமை முழுமையான அளவிற்கு நம்முடைய அம்மாவுடைய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். அந்த மாபெரும் இயக்கம் என்பது ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை சார்ந்தது. அந்த கடைக்கோடி தொண்டனுடைய முடிவுதான் எல்லோருடைய ஒட்டுமொத்த முடிவாகும். கடிதம் கொடுத்ததா ரெசிக்னேஷன் கொடுத்திருக்காங்கன்ற தகவல் இருக்கு. அது உண்மையா? பொதுச் செயலாளர் சசிகலா கட்சியிலிருந்து நீங்குவதாக ரெசிக்னேஷன் கொடுத்திருக்காங்கன்ற தகவல் இருக்கு. அது உண்மையா? அப்பட்டமான பொய் இல்ல. அது குறித்து எந்த தகவலும் இல்லை. அது குறித்து நான் தகவல் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பேச்சு நடத்த முன்வந்தால் அவர்களுடன் அமர்ந்து பேச தயாராக இருப்பதாக ஜெயக்குமார் மேலும் குறிப்பிட்டார். எலெக்ஷன் அஃபிடவிட் இன்னைக்கு சப்மிட் பண்ணோம். ஸோ மாவட்டங்கள்லேருந்து நம்முடைய இப்போ கழக சகோதரத்திலேருந்து வந்த அஃபிடவிட்ஸ் எல்லாம் அதை சப்மிட் பண்ணுறது குறித்து ஒரு கூட்டம் இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மதியம் மாலை இவர் நம்முடைய இந்திய பாராளுமன்ற துணை சபாநாயகர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் இணைந்து செயல்படுத்தோம். அது ஒரு நல்ல வரவேற்க தகுந்த கருத்து. அதனால் நாங்களும் இப்போ அதுக்கு உண்டான ரெடியாக இருக்கோம். ஏன்னா எல்லோருடைய கருத்து இணைந்து செயல்படுறது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டனுடைய கருத்துன்றா அந்த கருத்துக்கு மதிப்பளிக்கின்றோம். அதே போல் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது நாங்கள் பேச்சுவார்த்தை செய்ய தயாராக இருக்கோம். இல்லை ஓபிஎஸ் அணியோடு நாங்கள் இணையில, அவர் பேச்சுவார்த்தைக்கு வரேன்றாரு வாங்கன்றாரு. நீங்கள் ஏன் மேட்டரை மாத்துறீங்க? நீங்கள் இல்லைங்க, நீங்கள் ஏங்க மேட்டரை மாத்துறீங்க? நீங்கள் யார் போய் இணையிறது? அவர் அந்த மாதிரி இணைந்து செயல்படுறதுன்றாரு. அந்த கருத்து வரவேற்க தகுந்த கருத்துன்றோம். அவங்க இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு அவங்க வந்தால் நிச்சயமாக நாங்கள் பேச தயாராக இருக்கோம். நாங்கள் எப்போ இணையிறது? அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரேன்றாங்கன்னும் போது நாங்களும் வரேன்னு தான் சொல்கிறோம். அதனால் இரு தரப்பும் பேசி தான் அது முடிவெடுக்க முடியும். வாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் தினகரன் சசிகலாவை பார்ப்பதற்காக பெங்களூரு சென்றிருந்த நிலையில் இந்த அவசர கூட்டம் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.